நீங்கள் உங்களோட ஐஃபோன் 17 ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு சாம்சங் யூசர்ஸை ட்ரிகர் கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எல்லா ஐஃபோன்ஸுமே வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ சீரீஸில் மட்டும் அப் டு 5000 mAh பேட்டரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு கிளியராக சொல்லலை ப்ரோவா ப்ரோ மேக்ஸா அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் ப்ரோ சீரீஸில் இந்த வருஷம் பேட்டரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் ரொம்ப கஷ்டப்பட்டு S25 எட்ஜ்னு ஒன்று இது லான்ச் பண்ணி என்னடா இது அது ரொம்ப டிசாஸ்டர்ஸ் லான்ச்சாக போய் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஆப்பிள் வந்துட்டு இல்லை நானும் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு இவனுமே வந்துட்டு ஐஃபோன் 17 ஏர்னு ஒரு தின்னஸ்ட் ஐஃபோன் ஒன்று லான்ச் பண்ண போகிறான். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு டிசாஸ்டராக போக போகுதுன்னு தெரில. நானும் சரி நீங்களும் சரி நிறைய பேர் வந்துட்டு ஐஃபோன் மினி சீரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவன் தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஏர் சீரீஸ்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எனக்கு தெரில. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐஃபோன் 17 சீரிஸ் பற்றி லீக்கான எல்லா விஷயங்களை பற்றியும் பேசி என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. இந்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டைரக்ட் பண்ணும். வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. ரைட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.